அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவை பொறுத்தவரைக்கும் சுதந்திரத்துக்கு பின்பு பல தலைவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்தி நாட்டில் ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. பல விதத்தில் தங்களை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த மாதிரி வரிசையில் தமிழகத்தை ஆண்ட காமராஜ் பல அணைக்கட்டுகளை கட்டி விவசாயத்தை பெருக்கினதுனால தான் இன்றைக்கி எல்லாருமே அரிசி அப்படிங்கிற ஒரு தானியத்தை உண்ணக்கூடிய சாதாரணமாக வந்துருச்சு. டெல்டா பகுதிகளிலெல்லாம் அந்த தண்ணீர் பற்றாக்குறையை நீக்க பல இடங்களில் பெரிய பெரிய அணைகள் கட்டப்பட்டது. வைகை டேம் முதற்கொண்டு அப்படி தான் உருவாக்கப்பட்டது. பவானி சேகர் டேம், அமராவதி அணை, இப்படி பல அணைகளை கட்டி விவசாயத்தை பெருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம ஜாலியாக சாப்பிட்டு அந்த வாழ்க்கை முறையை அனுபவிச்சுக்கிட்டு பழைய இதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். அதுதான் மனிதனுடைய இயல்பு. அப்போ அடுத்து வரக்கூடிய தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ தூரம் காமராஜர் நம்ம தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பைசிஎஃப் ஃபேக்ட்ரி, அதுபோல் அலுமினிய தொழிற்சாலை சேலத்தில், அப்புறம் திருச்சி கனரக தொழிற்சாலைகள், இப்படி பலவித தொழில்களுக்கும் வித்திட்டது காமராஜ் தான். அதற்கு பிறகு அண்ணாதுரை தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களிடம் பொய்யை சொல்லி 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 அந்த நன்மை செய்த காமராஜரை தோற்கடிக்கிறாங்க. அப்போ பொய்யை சொன்னோம்னா மக்கள் எளிதாக நம்பிடுறாங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு, அதற்கு பிறகு வந்த காமராஜருக்கு அண்ணாவுக்கு பிறகு வந்த அனைத்து தலைவர்களுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பூரா மொள்ளமலை பயிர்களாக மாறிட்டாங்க. ஏன்னா கால சூழ்நிலை, மக்கள் அறிவு இல்லாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி தானே தலைவர்கள் இருக்கணும். பொய்யை சொல்லித்தான் வாக்கு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்துட்டதுனால தலைவர்கள் அப்படி உருவாகிறாங்க. ஆனாலும் கூட ஒவ்வொரு தலைவர்களும் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுருக்கிறாங்கிறத நம்ம எடுத்து பார்க்குறோம். காமராஜரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுமைக்கும் பல நல்ல விஷயங்களை செஞ்சு பேர் வாங்கியிருக்காரு. அதுபோக அந்த நன்மை செஞ்சதுனாலேயே தோற்று போய் 71 அந்த மாதிரி ஆண்டுகளில் அவர் காணாமையே போயிட்டார். அண்ணா ஆட்சிக்கு பிறகு இறந்து போன பிறகு கருணாநிதி ஆட்சிக்கு வந்தது. கருணாநிதி தன் வாழ்க்கையில் செய்த ஒரே நல்ல காரியம் எதுன்னா, இந்த கை ரிக்ஷா, இந்த சைக்கிள் ரிக்ஷாவாக மாற்றினது. மனிதனை இழுப்பதா அப்படின்னு போட்டு எல்லாம் ரோட்டில் இழுத்துட்டு போயிட்டுருப்பாங்க. இது என்னென்னா, சென்னை மக்களுக்கு அந்த கை ரிக்ஷா ஒழிச்சதுனால சென்னை மக்கள் இருக்கிற அந்த ரிக்ஷாக்காரர்களுக்கு மட்டும்தான் பயன்பட்டுருது. தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு பயனும் அதனால் ஒன்றும் ஆயிர போகிறதில்ல. ஆனால் அதை வச்சு பெருசாக பேசிகிட்டு இருப்பாங்க. கருணாநிதி பொறுத்த வரைக்கும் ஒரு நன்மைனா எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க ஊழல் ஆட்சி செஞ்சதுனால, அது என்ன காரணம், காமராஜர் நன்மை செஞ்சு தோற்று போனார், நம்ம மட்டும் எதுக்கு நன்மை செய்யணுன்ட்டு கருணாநிதியினுடைய சிந்தனை இருந்ததுனால அது அப்படி போயிடுது. அதில் ஒன்றும் தவறு இல்லை. மக்கள் முட்டாள்களாக இருந்தால் அப்புறம் தலைவன் அப்படித்தான் இருப்பான். அடுத்தது எம்ஜிஆர் செய்து இந்த சத்துணவு திட்டம்ட்டு குழந்தைகளுக்கு, அது காமராஜர் செஞ்சது தான். அதை கொஞ்சம் புதுப்பித்து செஞ்ச ஒரு நல்ல காரியம். இது தமிழ்நாடு முழுமைக்கும் பயன்பட்டது. அப்புறம் ஏராளமான மருத்துவ கல்லூரிகளை எல்லாம் ஆரம்பித்து கட்சிக்காரங்களுக்கு அந்த நிரந்தர வாழ்வை அளித்து விட்டு சென்றது எம்ஜி ராமச்சந்திரன். என்ஜினியரிங் கல்லூரி அதையெல்லாம் ஆரம்பித்து மக்களை மறைமுகமாக சுரண்டுறது. ஆட்சியில் இருந்தால் தான் சுரண்டணுங்கிறது இல்லை. இப்போ என்ஜினியரிங் கல்லூரியில் ஏகப்பட்ட லட்சக்கணக்கில் ஃபீஸை நிர்ணயித்து அதை பூரா 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல், மெடிக்கலே 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் படிப்பாக மாற்றியதே இது போன்ற கல்லூரிகள் தான். ஏராளமானவர்களை தகுதி இல்லாமல் உருவாக்கி காசுக்காக உருவாக்கி விட்டு தமிழ்நாட்டை நாசம் பண்ணதான் மிச்சம். அதனால் இந்த சத்துணவு திட்டம் ஒன்று தான் எம்ஜிஆர் பெயரை சொல்லக்கூடிய ஒரு திட்டமாக இருந்தது. அதுக்கு பிறகு ராஜீவ்காந்தி ஆட்சிக்கு வந்தபோது இந்த கம்ப்யூட்டரை தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டுமில்லை, இந்தியாவில் முழுவதுமாக அந்த கம்ப்யூட்டருக்கு வித்திட்டது ராஜீவ்காந்தி தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த காலத்தில் சரியான முடிவு எடுத்து அந்த கம்ப்யூட்டர் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தது தான் இப்போ இவ்வளோ ஐடி தொழிலெல்லாம் இவ்வளோ விரிவடைந்திருப்பதற்கு மூல காரணம். கொஞ்சம் காலதாமதப்படுத்தியிருந்தால் நம்ம இன்னும் அந்த ஐடி துறையிலையோ கம்ப்யூட்டர் துறையிலையோ நம்ம செழிப்படைந்திருக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம நன்றியோடு பார்க்கணும். அப்படி ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு செயலை செய்வாங்க. அடுத்ததாக இந்திய பிரதமர் மோடி
குஜராத்தில் 15 ஆண்டுகள் வந்து முதலமைச்சராக இருக்கும் பொழுது, அந்த குஜராத் மாநிலத்தை எந்த அளவுக்கு மாற்றிருக்கிறாப்படி அப்படிங்கிறது அங்கே போய் பார்த்தா தானே தெரியும். தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு கூவிட்டு இருந்தோம்னா ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. அந்த குஜராத்தை வந்து குடியில்லாத மாநிலமாக மாற்றினது தான் மிகப்பெரிய சாதனை. அது ஒன்றே மோடியினுடைய பெருமையை சொல்லக்கூடியது. மனிதத்தன்மை உள்ள மனிதன் அப்படிங்கிறது அதில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து காந்தியினுடைய கொள்கையை மோடி பின்பற்றதுனால தான் இந்த நிகழ்வு நடந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். காந்தியினுடைய கொள்கையை யார் யார் பின்பற்றுறாங்களோ அவங்க தெளிவாக இருப்பாங்க, நாட்டுக்கு நன்மை செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம அவங்களுடைய நடவடிக்கையிலேயே புரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பொய்யை சொல்லி நம்ம ஒரு உருவகப்படுத்தி மைண்ட் செட் பண்ணி வச்சிட்டோம்னா அதிலேருந்து மாற்றவே முடியாது. பூரா குடியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குடியை 50-60 ஆண்டுகளாக அந்த பரப்பி விட்டு இப்போது 10% இருந்த குடிகாரர்கள் இன்றைக்கி 90% ஆகிட்டாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த கழக ஆட்சிகள் தான். இவங்களாம் திட்டமிட்டே வந்து தன்னுடைய குடும்பம் நல்லா சுரண்டி வாழணுங்கிறதுக்கு வந்து ஒரு வகையில் கல்வி நிலையங்கள், இன்னொரு வகையில் சாராய கடைகள் மூலமாக மக்களை மதிமயக்கி ஓட்டு வங்கிகளை அவங்கள வச்சிட்ருக்கணுங்கிறதுக்காகவே திட்டமிட்டு செயல்பட்டு அது திறம்பட நடத்தி இப்போ புதுசாக வந்திருக்கிற விஜய் முதற்கொண்டு இந்த கழக கண்மணிகள் தான் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதனால் மோடியை வந்து நீ என்ன தான் வந்து காந்தி மாதிரி வாழ்ந்தாலும் கூட, மோடி மட்டும் இல்லை, வேறு யாரும் காந்தி மாதிரி வாழ்ந்தாலும் அதை தமிழ்நாட்டில் மக்களை ஏற்றுக்கொள்ளவே முடியாத அளவுக்கு அறிவை வந்து மழுங்கடிச்சு வச்சுருக்கிறதுனால இப்படி ஒரு எதிர்ப்பு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. பிஜேபிக்கு என்ன எதிர்ப்புன்னா, இவனுங்கெல்லாம் வந்துட்டால் திடீர்னு நம்ம குடிக்கிறதுக்கு இல்லாமல் கடையை மூடிடுவானுங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து இந்த 700 கடைகள் மூடுவது இந்த மாதிரி எல்லாம் ஒரு நாடகம் வந்து குடிகாரர்களுக்கு நல்லாவே தெரியும். எவனும் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே சாராய கடையை மட்டும் மூடவே முடியாது. சாராய கடை எங்கனால தான் அரசாங்கமே நடக்குதுன்ட்டு அவனுங்க பெருமையாக பேசிட்டு தெரியுது நம்ம வந்து பொது வெளியில் பார்க்க முடியுது. இதே வந்து எம்ஜிஆர் 2 தடவை ஆட்சி செஞ்சார், 10 வருடம். ஜெயலலிதா 6 வருடம் ப்ளஸ் 4 வருடம் அண்ணா திராவிட முன்னேற்ற இருந்திருந்தால் 10 வருடம். இதுலேயே வந்து மக்கள் வந்து அந்த நன்மையை வந்து செஞ்சதுனால தான் திரும்ப ஓட்டு போடுறாங்க. அப்படிங்கும்போது மோடி மட்டும் வந்து எப்படி கெட்டவனாக இருக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் எவனும் சிந்திக்கிறது கிடையாது. 2 தடவை ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் அவ்வளோ நல்லவர்கள் என்றால் 3 தடவை ஆட்சிக்கு வந்தவன் அவனை விட நல்லவனாக தானே இருந்திருக்க முடியும். மோசமானவனுக்கு எப்படி வாக்கு போடுவாங்க? அடுத்த தடவை பழி வாங்கிடுவாங்கள்ல. ஏன் 3 தடவை தொடர்ந்து முதலமைச்சர் ஆகும்போது என்ன சொல்லுவானுங்க, ஓட்டிங் மிஷினில் ரிப்பேர் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. மிஷின் தயாரிக்கும் போது அந்த சிப்பில் என்ன பதிவு பண்ணுவோம், அது அந்த மிஷின் உடஞ்சி போகிற வரைக்கும் அதுதான் தலையெழுத்து. அதில் எந்த ஒரு மாற்றமும் செய்ய முடியாதுங்கிறது தான் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் இருக்கிற உண்மை நிலை. அது வந்து இங்கே திமுக செஞ்சது, அதிமுக செஞ்சதுன்னா கூட அது வந்து பொய் தான். அப்படியெல்லாம் ஓட்டிங் மிஷினில் எதுவுமே செய்ய முடியாதுங்கிறத அனைவரும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்படி 3 முறை முதல்வராக இருந்தவன் எப்படி மோசமானவனாக இருக்க முடியும்? அதுக்கு பிறகு பிரதமராயும் 3 முறைன்னா இது வந்து சகித்து கொள்ள முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகளுக்கு எப்படிடா இவன் நல்லது செஞ்சு எப்படி இவன் நல்லது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ரோசம் வந்து தான் முழுக்க எதிர்த்துட்ருக்கிறது. 2வது வந்து பிஜேபி போன்ற கட்சிகளெல்லாம் இங்கே ஆட்சிக்கு வந்து சாராய கடைகள் இழுத்து மூடணும். அப்போ வந்து அது சாராய ஆலைகள் வச்சுருக்கிறது முழுவதுமே வந்து திமுக காரணங்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக காரணங்களும் தான். இந்த திராவிட கட்சிக்காரனுக்கு தான் இந்த சாராய ஆலைகளை வச்சு மக்களை இப்படி நாசம் பண்ணிகிட்ருக்கிறானுங்க. இது எவனுக்குமே தெரிய மாட்டேங்குது. கிறிஸ்டினுங்கிறான், முஸ்லீம்ங்கிறான், அவனுக்கெல்லாம் போய் ஓட்டை போட்டுட்ருக்கிறானுங்க. ஏன்னா இவங்கெல்லாம் அடிப்படையில் வந்து இவங்கெல்லாம் கன்வெர்ட் ஆனதுக்கு காரணமே இந்து மதத்தினுடைய சனாதன தர்மங்கிறானுங்க. அப்படி கன்வெர்ட் ஆன பிறகு இப்போ இந்த 60 ஆண்டு காலத்தில் என்ன அறிவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்கன்னா, அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடுறது தான் மிகப்பெரிய அறிவு வளர்ச்சி. அதுதான். அதனால் தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி ஏன் வரலின்னா, மனிதர்களுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து அந்த பகுத்தறியக்கூடிய அறிவு முழுமையாக இல்லைங்கிறது. ஏன்னா பூரா குடிகாரனுங்க. இப்போ ஆந்திராவில் எடுத்தால் குடிக்காமையாக இருக்கிறாங்கன்னு கேட்கலாம். இப்படியெல்லாம் குடி 24 மணி நேரம் சாராய கடையிலேயே படுத்து கிடக்கிறது. அப்புறம் நான் வேலை செய்கிற உடம்பு வலிக்குதுன்னு குடிக்கிறது. அது குடிக்கலைன்னா செத்து போயிடுவேன்னு சொல்லுவானுங்க. இவனுங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா இந்த லாக்டவுனில் 3 மாதம் 4 மாதம் தொடர்ந்து சாராயம் இல்லாமல் இருந்தானுங்க. அப்போல்லாம் செத்தாக போயிட்டானுங்க. பொய்யும் புரட்டும் பேசி
அவங்கள வந்து குடி அடிமைகளாக வச்சுருக்கிறதே கட்சிகள் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் வந்து பிஜேபி மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம சாராய கடை நடத்த முடியாது. சால்னா கடை அந்த பாருங்கிறத வச்சுக்கிட்டு அந்த நாத்தம் பிடிச்ச தொழிலை செய்ய முடியாது. இப்படியெல்லாம் பயப்படுறதுனால தான் ஒரு புரளிகளை கிளப்பி விட்டு அவன் மதவாத கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சின்னு சொல்லிட்டு. தான் குஜராத்தில் இருக்கிற அகமதாபாத்தில் பாதி மக்கள் தொகை முஸ்லீமுக்கு தான். இப்படி பெருமளவில் குஜராத்தில் முஸ்லீமினுடைய எண்ணிக்கை இருக்குது. அப்படி இருந்து 3 தடவை எப்படி வெற்றி பெற முடியும்ன்ட்டு நம்ம சிந்திக்கணும். அங்கெல்லாம் வந்து இந்த இதையெல்லாம் சொன்னோம்னா எடுபடாது. மதவாத கட்சின்னு சொன்னோம்னா குஜராத்தில் எடுபடாது. அவங்களுக்கு தெரியும் எவன் நல்லவன், எவன் கெட்டவன், எவன் சுரண்டுறவன் அப்படின்ட்டு தெரியறதுனால அவங்க மக்கள் அறிவு பெற்று விட்டாங்க. அதனால் வந்து அங்கே தொடர்ந்து நல்ல திட்டங்கள் போட்டு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அங்கே குஜராத் போய் பார்த்தா தானே தெரியும். நம்ம ஆளுங்க சாராய கடை வாசலை தவிர வேறு எங்கேயுமே தெரியாதனால ஊர் உலகம் எப்படி இருக்குதுன்னு தெரியாது. கேரளாவில் எப்படி இருக்குதுன்னே தெரியாத இவனுங்களுக்கு குஜராத்தை பற்றி எப்படி தெரிய போகுது. அதனால் மக்கள் மலமாடுகளாக இருக்கிறதுனால தான் பிஜேபி, மோடி வந்து இங்கே உள்ளே வர முடியல அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இத்தனை ஸ்டேட்டில் ஆட்சி பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணலின்னா என்ன? தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணுறதுனால என்ன எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்ன கிடைக்க போகுது? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. மக்களை வந்து நல்லா வழிப்படுத்தணும்னு அவனுக்கு வந்து முயற்சி பண்ணுறானுங்க. நீ ஒத்துக்கலைன்னா யாருக்கு நட்டம்? அவனுங்களுக்கு ஒரு நட்டம் கிடையாது. பிஜேபிக்கு ஏதாவது நட்டமா இதனால்? நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அது முழுமையான நட்டம்ங்கிறது. இன்னும் வந்து எத்தனை குடிச்சு போட்டு வந்தாலும் என் புருஷன் குடிக்கிறான்ட்டு பெருமையாக சொல்லிகிட்டு இருப்பாங்க போல இருக்குது. அப்படி இருக்கிறவங்க தான் இந்த ஓட்டை போட்டுட்ருக்குறாங்க. ரூ. 1000 வாங்கி அவன் புருஷன் வந்து ரூ. 2500 ரூ. 3000 டெய்லி ரூ. 200 குடிக்கிறானுங்க. இது எப்படின்ட்டு நம்ம சாராய கடைக்கு போனால் தானே அது என்ன விலை விற்குன்னு தெரியும். அதனால் எனக்கு தெரியல. ஆனால் இந்த ரூ. 1000 கொடுக்கறதுக்கு பதிலாக 10 மடங்கு அதிகமாக அவனுக்கு சாராயத்தில் செலவு பண்ணிட்டு வருவானு. அந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் கொடுக்கறது தான் இந்த ரூ. 1000 பெண்களுக்கு. அதை வாங்கிட்டு அதையும் வந்து உருப்படியாக செலவு பண்ணுறாங்களான்னு அதுவும் கிடையாது. இப்படி இருக்கிற நாட்டை எப்படி திருத்த முடியும்? அதனால் ஆயுசு உள்ள தமிழர்கள் இருக்கும் வரைக்கும் வந்து பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே ஆட்சி அமைக்க முடியாது. அது தொகுதியிலும் கூட வெற்றி பெற முடியாதுங்கிறது தான் உண்மை நிலவரம். குஜராத்தில் போட்ட ரோட்டுக்கு ஏலம் போட்டு போட்ட ரோட்டுக்கு காசு வாங்குறான். இங்கே தமிழ்நாட்டில் போடாத ரோட்டுக்கு காசு வாங்கிக்கிறானுங்க. அதனால் இந்த இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் கண்டிப்பாக மோடியை எதிர்த்துட்டே இருக்கணும். அப்போ தான் தமிழ்நாடு வழங்கும், நல்லா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எந்த காலத்துலேயும் வந்து பிஜேபியை ஆதரிக்காதீங்க, மோடியை வந்து ஆதரிக்காதீங்க, எதிர்த்துக்கிட்டே இருங்க. திமுக காரணிகளையும் அண்ணா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளையும் ஆதரிச்சுக்கிட்டு இருங்க. அதுதான் உங்களை வளமான வாழ்க்கையில் இந்த மாதிரி சாராய கடையில் கொண்டு போய் உட்கார வச்சுட்ருக்கு. பெண்கள் வந்து அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு போய் எங்கேயாவது கையேந்திட்டு இப்படியே வாழ வேண்டியதுதான். ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் வந்து அவங்களையெல்லாம் எதிர்ப்பது தான் நல்லது. நம்முடைய கலாச்சாரத்தை குடிகார கலாச்சாரமாக மாற்றி வச்சிருக்கிறனால அதிலிருந்து நம்ம மீள முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கே நன்மை இப்போ ராஜீவ்காந்தி நம்ம சொல்கிறோம். கம்ப்யூட்டர் வந்து ராஜீவ்காந்தி இல்லைன்னா இந்தியா வந்து இந்தளவுக்கு கம்ப்யூட்டரில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கவே முடியாது. இப்போ இருக்கிறதுல கால்வாசி தான் அடைஞ்சிருக்கு. பின்னாடி வந்தவன் எவனாவது செஞ்சுருப்பான். அப்போ கால்வாசி தான் அடைஞ்சிருக்கு. அதுபோல தான் ஒவ்வொன்றும் நன்மை செய்தவர்களை பாராட்டுறது, அவங்கள நினச்சி பார்க்குறது. நம்ம இப்போ விவசாய புரட்சின்னா நம்ம இந்தியாவுக்கே தந்தது யார் தெரியுமா? பொள்ளாச்சியை சேர்ந்த ஜி. சுவாமிநாதன்கிற ஒரு அரசில் இருந்த அதிகாரி. இந்தியா முழுமைக்கு பசுமை புரட்சி திட்டத்தை கொண்டு வந்து விவசாயத்தை பெருக்கிறதுனால இன்றைக்கி எல்லோரும் நெல்லஞ்சோறு சாப்பிட்றீங்க. இந்த ஜி. சாமிநாதனும் காங்கிரஸ் ஆட்சி இல்லைன்னு வைங்க, இன்றைக்கும் வந்து கம்மங்கூழ் குடிச்சிக்கிட்டு அதே தான் வந்து அதுக்கே பற்றாக்குறையாக இருந்திருக்கு. இந்த நெல்லஞ்சோறுங்கிறது தீபாவளிக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க. பண்டிகை காலங்களுக்கு உண்டான உணவாக வச்சுட்டு இருந்திருப்பீங்க. நன்றி மறந்துடுறோம்ல, அதனால் காங்கிரஸ் ஆட்சி விட்டு நீக்கியாச்சு, பிஜேபி கொண்டு வந்து இப்படி தான் ஒவ்வொன்றும் நல்லதை வந்து செஞ்சிட்டோம்னா அதை நம்ம மறந்துடணும். அப்படி தான் இப்போ பிஜேபி செய்து கொண்டிருக்கிற பல நன்மைகள். இந்த மதிப்பு இழப்பீடு அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்ம நாட்டுக்கு செஞ்ச ஒரு மிகப்பெரிய அது நன்மை. அது அதனுடைய பின்னணியில் பல கோடீஸ்வரர்கள் திருடிக்கு வச்சுருந்த காசு பூரா செல்லாமல் போயிடுது. அது வந்து ஏழை வாழைகளுக்கு ரூ. 2000 5000 தான் நம்ம கையில் இருக்கிறதுனால நமக்கு ஒரு பாதிப்பு இல்லை. ஆனால் பெரும் கோடீஸ்வரர்களுக்கு அது மிகப்பெரிய இழப்புங்கிறது அது இழந்தவனுக்கு தான் தெரியும். அதனால் நம்ம சாராயத்தை குடிச்சு போட்டு மோடி எதிர்த்துட்டே இருக்கணும். அதுதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு மிக 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 நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.